இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை தினத்திற்கு வரவேற்கிறேன். யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கம் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபினுடைய வாழ்க்கையில நம்ம அறிந்திருக்கிற காரியம், சத்ரு அவனை சோதிக்கும்படியாக ஒரே நாளில் அவன் தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய சொத்து, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து அவன் கலங்கின ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறான். சரி, இதற்கு அவன் ஏதாவது பாவம் செஞ்சிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனா இருக்கிறான் பாருங்க. ஆனால் இந்த எந்த சூழ்நிலையிலையும் யோபு ஒரு நாளும் ஆண்டவரை அவன் தூஷிக்கவே இல்லை. மாறாக அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுகிறான் பாருங்க. அவன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனைக்குள்ள போனான், எப்படிப்பட்ட பொறுமையை அவன் காத்து கொண்டான் என்று சொன்னால், அவனுடைய கூட இருக்கிற மனைவி சொல்றாங்க ஒரு கட்டத்துல, அவனுடைய சரீர வியாதிகளை பார்த்து, அவனுக்கு வந்த சோதனையை பார்த்து, நீ ஏன் இன்னும் தேவன் மேல விசுவாசமா இருக்கிற, பேசாம தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுடும் என்று சொல்றான். இல்லை, நம்ம வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்பொழுது பிசாசு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான். என்னன்னா, இந்த ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சுட்டாரு, நீ இன்னும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற. யோபு சொல்றான், தேவனிடத்திலிருந்து நன்மையா பெறும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு, ஆனா அதே தேவனிடத்துல இருந்து ஒரு தீமை வந்தா அது எனக்கு கஷ்டமா இருக்குமா. நான் நன்மையை ஏற்றுக்கொண்டவன், தீமை வருகிற நேரத்தில் அவரை நான் தூஷிப்பேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, மனைவி அப்படி இருக்கிறாங்க, கூட இருக்கிற பிராண சிநேகிதர்கள் அவனை விசாரிக்கும்படிக்கு வருகிறாங்க. ஒருவேளை அவங்க வரும்பொழுது இவங்களால எனக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும், இவங்களாவது என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சிருப்பான் போல இருக்கு. ஆனால் யோபுவுக்கு அவங்க மூலமாகவும் ஒரு ஆறுதல் கிடைக்கல. மாறாக அவர்கள் அவனை இன்னும் அதிகமாக குற்றப்படுத்துகிறாங்க. நீ தேவனுக்கு முன்பாக நீதிமானா, நீ அந்த ரங்கத்தில் பாவம் செஞ்சிருப்ப, பாவம் செய்யாம தேவன் உன்னை இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருப்பாரா. இன்னைக்கு நம்மளை கூட சில நேரத்தில் அப்படிதான் இல்லை பேசுவாங்கல்ல, இல்லை நீ ஏதாவது பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி. பெரிய மாணவர்களை பாருங்க, யோபு 6ல் யோபு சொல்றாரு, எந்த சூழ்நிலையில பேசுறாருன்னா, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமா இருப்பேன், நான் எதினாலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த காலத்துல அப்படிதான் இல்லை, நான் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்கன்னு அதை சொல்ல மாட்டாங்க. ஆனா மாறாக நம்மளை குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு சொல்லிட்டு சொல்றாரு, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்ளுதுனாலே காரியம் என்ன. இப்படி யோபு தான் வாழ்க்கையில மனைவி கூட இல்லை, மனைவியினுடைய ஆறுதல் இல்லை, நண்பர்கள் அவர்களுடைய ஆறுதல் இல்லை, உறவுகள் எல்லாம் அவனை விட்டு போயிட்டாங்க. அவனை எல்லாரும் ஒரு பாவியை போல ஒதுக்கி தள்ளிட்டாங்க. ஆனால் பாருங்க, ஆனாலும் அவன் தன் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசத்துல எவ்வளவு வேணும் அவன் குறையவே இல்லைங்க. யோபு 23வது அதிகாரத்தில் சொல்றாரு, என் கூட கர்த்தர் இல்லாதது போலவே இருக்குது ஆண்டவரே, ஆனாலும் என் வழியை நீர் அறிவீர் ஆண்டவரே. என்னை நீர் சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். உண்மையிலேயே நடந்துதானா? அதாங்க உண்மையிலேயே நடந்தது. அவரை சோதித்தார், அவன் பொறுமையோடு இருந்தான், தன் பொறுமையை காத்து கொண்டான். அதான் வேதத்துல நம்ம வாசிச்சோம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? எதெல்லாம் இழந்து போனானோ அது எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் பெற்று கொண்டான். எந்த பிராண சிநேகிதர்கள் அவனை குறை கூறினார்களோ அவர்களுடைய மன்னிப்புக்காக அவன் ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பையும் மாற்றினார். இன்னைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம், எல்லாமே நமக்கு விரோதமா இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, தேவனிடத்துல நம்ம பொறுமையாயிருக்கும் பொழுது, ஆண்டவரை பிடித்து கொண்டு அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில விசுவாசத்துல பொறுமையாயிருக்கும் பொழுது, கர்த்தருடைய செயலின் முடிவை நீங்க காண்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய போகிறார் என்பதை நீங்க காண்பீங்க. அந்த ரெண்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம் வருவதை நீங்க காண்பீங்க. அது வரைக்கும் நம்ம ஆண்டவரை சார்ந்து அவரை பொறுமையோடு பின்பற்றுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.